சார் பூ வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் படம் சார்? உங்களோட கெரியர்ல நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பூ படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாரியோட மனசை உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். ஓகே. ஆனால் சரி சொல்லாமலே ரோஜா கூட்டம் டிஷ்யூம் பூ டிஷ்யூமுக்கு அப்புறம் தான் நான் அதை பண்ண முடிஞ்சது. ஓகே சார். ஓகே சார். சார் லாஸ்ட் செக்மெண்ட் ஒரு ரேபிட் ஃபயர் தான். ஸோ உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ் பத்தி நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல போறீங்க. ஸோ டிஷ்யூம்ல ஜீவா சார் பத்தி விஷயம். ஜீவா வந்து நான் சொல்லாமலே பண்ணுறப்போ வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாருக்கா இதில். ஓகே. ஷூட்டிங் வந்து அப்போ அவரே வந்து ஹீரோவாக பண்ண வச்சது வந்து எனக்கு கொஞ்சம் என்ன ரொம்ப ரொம்ப சின்ன பையனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணேன். ஓகே ஓகே. ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த் வந்து அவர் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் மனசாட்சி சொல்லுது இந்த மாமா கரெக்டாக இருப்பான்னு சொல்லுது. ஆனால் வேணும்னே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி என் மனசு கூட விளையாண்டு மனசு ஜெயிச்ச இடத்த தான் ஸ்ரீகாந்த் பிடிச்சிருக்காரு. ஓகே சார். விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி வந்து முதல்ல மியூசிக் டைரக்டராக தான் உள்ளே வர்றாரு. ஆமாம், ஒரு ஷோரீல் வந்து கொடுத்தாரு. கேட்டவொடனே இப்போ பிடிச்சிருந்தது. ப்ரொடியூசர் வந்து வேண்டாமே நீங்கள் ரோஜா கூட்டம்னு ஒரு படம் பெரிய ஹிட் கொடுத்துட்டு எதுக்கு நீங்கள் புது கூட போகிறீங்கன்னாரு. இல்லை சார் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ ப்ரொடியூசருக்கு பிடிச்சது. ஸோ என் நம்பிக்கை பொய்க்கல. ஸோ என் நம்பிக்கையை ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏமாத்தாமல் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் விஜய் ஆண்டனி.